அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு பெரிய சம்பிரதாயத்தில் நம்ம இருந்துகிட்ருப்போம். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். தை பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொங்கல் விவசாயி எந்த இடத்துல அந்த பொங்கல் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தில் வைப்பாங்க. யாருக்கு படைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. நீங்கள் சுவாமி படம் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நவக்கிரகங்களில் சூரியன் பிரதானம். சூரியன் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்குறார். இந்த சூரிய பகவானுக்கு ரதம் அப்படின்னு இருக்குது. அந்த ரதத்தில் 7 குதிரை பூட்டிய அற்புதமாக சூரிய பகவான் வரார். சில இடங்களில் இந்த ரத சப்தமின்னு சொல்லுவா. இதை சூரிய பகவான் பிறந்ததாக கன்சிடர் பண்ணி அதை கொண்டாடப்படுகிறது. இந்த ரத சப்தமி என்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் பண்ணுறாங்க. குறிப்பாக நார்த்தில் இந்த ரத சப்தமியை ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. சூரிய பகவானுடைய வழிபாட்டு நாளாக கொண்டாடுறது உண்டு. அந்த அன்னைக்கு எவரொருவர் சூரிய பகவானை வழிபாடுறாரோ, அந்த அன்னைக்கு எவரொருவர் சூரிய பிரீதி அதை பண்ணிக்கிறாங்களோ, அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகத்துக்கு பித்ருகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன், ஒரு ஜாதக கட்டத்தில் பிரதானமானவர் சூரியன். சூரியனுடைய அந்த லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒளி, அதை வச்சு தான் அது பூமியில் எந்த கிரகத்துக்கு படுது. அதாவது இந்த சூரியனுடைய ஒளியை வச்சு தான் மற்ற கிரகங்களுடைய தன்மைகளை பிரதிபலிக்கிறது. அதனால் சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் நவக்கிரகத்தில் மட்டுமல்லாது நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லேயும் புராணங்கள்லேயும் மற்றனுடைய பூஜை புனஸ்கரணங்கள்லேயும் சூரியனை சமமாக சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, அக்னியும் சூரியனுக்கும் ரொம்ப இணக்கமாக சொல்லியிருப்பாங்க. குரு புராணம் அப்படின்னு கிடையாது. ஆனால் சூரிய பகவானுக்கு புராணம் இருக்குது. பாஸ்கர புராணம்னு இருக்குது. அக்னி புராணம்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் ஒளி, அவருடைய வெளிச்சத்தை பற்றி வேத முறைகள்லேயும் பூஜை புனஸ்கரணங்கள்லேயும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஹோமங்களில் கூட நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, அந்த சூரிய ஒளியினால் அந்த ஹோம புகையை எடுத்துகிட்டு அதைத்தான் வச்சு ஹோமம் பண்ணோம்னு ஐதீகமே இருக்குது. இன்னும் நிறையா பேர் அந்த சூரிய வெளிச்சத்தில் லென்ஸு காமிச்சு அந்த அக்னியை வச்சு தான் ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் நிறைய புராண ஹோமங்களில் இன்னுமே கடைபிடிக்கிற வழக்கங்கள். அப்படி கடைபிடித்த, அப்படி பூஜை பண்ண, அப்படி வழிபாடு பண்ண முறைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்படி அந்த சூரிய பகவான் வழிபாட்டு முறைகளை எவரொருவர் மேற்கொள்கிறாரோ அவர்களுக்கு அவ்வளோ சிறப்புகள். அதனால தான் ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லுவான். ரொம்ப விசேஷம். ராமபிரானுக்கு அகஸ்தியர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். ஒரு போரில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த போருக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஒரு தொலைநோக்கு வெளிச்சம். அது ரொம்ப முக்கியம். அது ஆதித்ய ஹிருதயம் படிக்கும்போது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சூரிய பகவானை எவரொருவர் வழிபடுறாரோ அவருடைய வாழ்க்கையில் தான் மட்டும் இல்லாத தன்னுடைய முன்னோர்களுக்கும் பிரீதியாகிறது, தனக்கு மட்டும் இல்லாத தன்னுடைய குழந்தைகளுக்கும் பிரீதியாகிறது. அப்படி பிரீதியாகக்கூடிய முறைகள் இந்த ரத சப்தமி அன்னைக்கு இருக்குது. ரத சப்தமி வழிபாடுகளை ஸ்ரத்தையா பக்தியாக யார் ஒருவர் பண்ணுறாலோ அவளுக்கு அவ்வளோ சிறப்புகள். அமாவாசை கழிஞ்சு 7ஆம் நாள் வரக்கூடிய இந்த ரத சப்தமி அன்னைக்கு சூரிய வழிபாடு நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது தான் உண்மை. நன்றி, நமஸ்காரங்கள்.